வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீகாக்குளம் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்ற தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா பிரைமில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் வெண்ணிலா கிஷோர் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் மேரி அப்படின்ற ஒரு பொண்ணோட மர்டரை கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர். ஆக்சுவலி இந்த படம் 1990 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது ராஜீவ் காந்தி இறந்தப்போ அந்த மேரியும் வந்து இறந்து போயிருப்பா அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ராஜீவ் காந்தி கேஸில் வந்து அந்த போலீஸ் எல்லாருமே பரபரப்பாக இருப்பாங்க. ஸோ இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஒரு பிரைவேட் டிடெக்டிவான நம்ம வெண்ணிலா கிஷோர் ஹயர் பண்ணுவாங்க. அதுவும் 7 நாட்களுக்குள்ள வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி டைம் ட்ரையல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவரும் அந்த இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாரு. அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுது அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் எப்படி அந்த கில்லர் அரைவ் பண்றாரு அண்ட் அவங்களோட மோட்டிவ் எப்படி அரைவ் பண்றாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயமே இந்த படத்தில் அந்த கில்லர் யாரு அப்படின்ற அந்த மிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மெகா கிரைம் அப்படின்றதுமே ஒரு மாதிரி வித்தியாசமாக அமைச்சிருந்தாங்க. இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச விதம் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். வெண்ணிலா கிஷோர் எதனால் டிடெக்டிவ் ஆகணும்னு நினைக்கிறாரு அண்ட் அவரோட பேரண்ட்ஸை பற்றி அந்த கதைகள் இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே எடுத்திருந்தாங்க. ஆல்சோ வெண்ணிலா கிஷோர் ஸ்டார்டிங்லேயே ஒரு சின்ன கேஸை சால்வ் பண்ணுவார். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஸ்டைலை வந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒரு நீட்டான கனெக்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓவரால் டியூரேஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்குள்ளே முடியக்கூடிய ஒரு படம் தான். ஒரு மிஸ்டீரியஸ் மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் தான். பட் இருந்தாலும் அந்த மிஸ்ட்ரி த்ரில்லருக்கான ஒரு பரபரப்பு அப்படின்றது இந்த படத்தில் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் ஒரு நாளும் ஒரு கேரக்டரை விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த 7 நாட்களும் அவர் இன்வெஸ்டிகேஷனை பண்ணிட்டு இருப்பாரு. அந்த கதைகள் இருக்குல்ல, அவங்க ஒருத்தரும் சொல்றது அதுல பெரிய லெவலில் சுவாரஸ்யம் அப்படின்றது இல்லை. அண்ட் அந்த கதைகளில் இருக்கக்கூடிய கனெக்டை வச்சு இவர் வந்து நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறாரு அப்படின்ற அந்த டீடைலிங்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். ரொம்பவே நார்மலா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த படத்தை முடிச்சதுல இருந்த கான்சென்ட்ரேஷன் அப்படின்றது படம் முழுக்கவே இருந்திருக்கலாம். அண்ட் இன்னுமே வந்து எக்ஸைட்டிங்கான நிறைய மொமெண்ட்ஸோட அந்த படத்தை கொடுத்துருக்கலாம். பட் ஸ்டில் கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஏ படம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. பட் எனக்கு பெருசாக அடல்ட் கண்டென்ட் இருக்கிற மாதிரிலாம் தெரியல. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வசனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.